Tecnologia. இங்க பாருங்க ஒரு விரல் டிக்கி க்ளோஸ்ட். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் நம்ம இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கோம்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஜெய்ப்பூர் ஊரில் இருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக்னா, இன்றைக்காவது காரை எடுத்துருவோமான்னு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு வந்து உட்காந்துருக்கோம். என் சிரிப்பையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் காரணங்க செதச்சிட்டானுங்க. எல்லா ஷோரூமும் இப்படி பண்ண மாட்டாங்க, இவங்களும் நல்லபடியாக தான் பண்ணியிருந்துருக்கணும். பட் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யாரை குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லியே எனக்கு தெரியல. எங்களையும் நாங்கள் குறை சொல்லிக்கிட்டு தான் ஆகணும். உடனே வந்து கார் எடுத்துருந்துருக்கணும். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான் ட்ரிப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரை வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டு கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லிவிட்டு தமிழ்நாடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு மூவி ஒர்க்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சுங்களா, அதனால் வந்து பண்ண தமிழ்நாடுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வரலான்னு நினைக்கும் போது இந்த பால்காம் அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி வரலான்னு நினைக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் வராச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வரலான்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கார்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி இவங்க கார்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போனால் கார் எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்பி வந்தோம். இங்கே பார்த்தா தரமான செய்கை. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இவங்க வந்து பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. எலியெல்லாம் பூந்து எலியெல்லாம் கடிச்சு ஒயர் கீழெல்லாம் காலி, உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் காணாமல் போயிடுச்சு. சரி எலி கடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், திங்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். சரி பொருளை எப்படி தூக்கிட்டு போயிடுமா, அது எப்படி ஒரு கோணிப்பையை போட்டு உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிடுமா? எனக்கு சத்தியமாக அது என்னன்னு சொல்லி தெரிலங்க. தாடியே இல்லாதப்போ கார் எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சி வந்தோம், தாடியே வளர்ந்து போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க லேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய் தான் இருக்குது. பில் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ரூபாய். 49,000 ரூபாங்கிறது பில்லு ப்ளஸ் 40,000 ரூபாய் வந்து பண்ணால் பார்க்கிங் சார்ஜஸ்ஸு. ஆனால் அந்த பார்க்கிங் சார்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காருக்கும் அவங்க பொறுப்பு இல்லையா, காருக்கு எதானாலும் அவங்க பொறுப்பு இல்லையா, காருக்குள்ளே இருக்கிற திங்ஸுக்கு எதாவது காணாமல் போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலும் அதுக்கும் அவங்க பொறுப்பு இல்லையா. அப்புறம் எதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ்? பார்க்கிங் சார்ஜஸோட விதிமுறைகளே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வந்து நம்ம காணாமல் போகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுறோம். ஆக்சுவலி வந்து நம்மளோட ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில் 3 இடத்துல வந்து பண்ண சர்வீஸ் விட்ருக்கோங்க. மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணோம். குஜராத்தில் அந்த ஊர் பேர் தெரில, அங்கே ஒன்று சர்வீஸ் விட்டுருந்தோம். மகாராஷ்டிராவில் வந்து பண்ண வண்டி விட்டோன்னே எடுத்துட்டோம். ஆனால் இந்த குஜராத்தில் வந்து பண்ண ரோட்டு கடையில் தான், இந்த ரெண்டுமே ரோட்டு கடையில் தான் விட்டுருந்தோம். குஜராத்தில் வந்து பண்ண வண்டியை விட்டுருந்தப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு தான் வந்து கார் எடுத்தோம். கார் சேஃபாக இருந்துச்சுங்க, காருக்குள்ளே இருந்த திங்ஸும் சேஃபாச்சுங்க. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் காணாமல் போயிடுச்சு. கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம காரில் சார்ஜ் போடுவோம் இல்லைங்க, அந்த சார்ஜ் அடாப்டர் மட்டும்தான் காணாமல் போயிடுச்சு. சரி அதை அவங்க ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்கன்னு நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் இங்கே எங்களோட ட்ரெஸ்ஸு எதையுமே காணும். நாங்கள் வந்து சண்டையெல்லாம் போடல. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட ட்ரெஸ்லாம் வந்து பெருசாக இல்லையா, காரில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து சரி அட்லீஸ்ட் லக்கேஜஸாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்து பார்த்தா காரில் இருந்த லக்கேஜஸ்லாம் காணும். எங்கப்பா லக்கேஜஸ்ன்னு சொல்லி சண்டையெல்லாம் போடல, போய் தொலையட்டுன்னு வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மெசேஜ் போட்டிருக்காங்க, உங்கள் காருக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை, திங்ஸுக்கும் பொறுப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ்? என்னடா ஏ? ஸோ என்னோட லாயருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வாசா நீ பார்க்கிங் சார்ஜஸ் கொடுக்கக்கூடாது, பார்க்கிங்னு போட்டால் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுதான். ஸோ இன்னும் காருக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் காணாமல் போச்சுன்னு எங்களுக்கு தெரிலைங்க. ஏன்னா காருக்குள்ளே அவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தோம், பட் ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு, அது கண்டிப்பாக ஷுவர். ஸோ வந்து அதுக்கப்புறம் இசிஎம்லாம் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நாங்கள் 6,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஆனால் இசிஎம் வந்து பண்ணால் நாங்கள் விடும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கேட்டால் எலக்ட்ரானிக் ஐட்டமு அது வந்து வண்டியை நிப்பாட்டியிருந்தால் போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் நம்ம வண்டி நிப்பாட்டி வச்சுருந்துருப்போம், ஆனால் போகாது. ஆனால் இங்கே எப்படி போச்சுன்னு சொல்லி தெரில. எனக்கு காரை பற்றியும் பெருசாக தெரிலங்க. பைக்கை பற்றினா நான் ஏலேருந்து Z வரைக்கும் சொல்லுவேன். காரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாததுனால இவங்க இஷ்டத்துக்கு வாயிலுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. காரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நான் ஷோரூமில் விட்டுருந்தேன். ஆனால் இவங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. டிக்கி பின்னாடி வந்து பண்ண சாவி குத்துனா சாவியை உள்ளே போக மாட்டேங்குது. கேட்டால் முன்னாடி இதே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி வந்து பண்ண டிக்கி ஓப்பன் பண்ணியிருந்திருப்போம், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற ப்ராப்ளம் இருந்துச்சு, சரியாடா, அதெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் சாவி போட்டு திறக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த லிவர்ல மட்டும் தான் ப்ராப்ளம். அந்த லிவர் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா இவங்க வந்து இல்லை முன்னாடியே இப்படி தான் இருந்துச்சுட்டாங்க. அண்ட் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க பொறுப்பு இல்லைன்னா அப்போ விடும்போதே சொல்லியிருக்கணும்ல, நம்மளே ஏதாவது எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சிருப்போம். ரோட்டு கடையில் நல்லா பண்ணாங்க, ஆனால் இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. ஸோ கார் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அலக்கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. தினமும் அதுவும் என்ன தெரியுமாங்க சொல்லுவாங்க, tomorrow you will get the car 90% கன்ஃபார்ம், 90% கன்ஃபார்ம். அந்த 10% வச்சே விளையாண்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பண்ண கார் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கார் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ வந்து பண்ண இன்னும் கார் தரல, ஏதோ சின்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார் ரெடி ஆயிடுச்சு வந்துருங்க, இல்லைன்னா உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கார் எடுக்கலன்னா அப்படின்னாங்க. அப்பா கார் அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா காரே ரெடி ஆகலை. நாங்கள் தான் கணக்குப்படி பார்த்துக்கிட்டா போலீஸ் கேஸ் கொடுக்கணும். காரை ஃபுல்லாக எலி கடிச்சு தின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணும், பார்க்கிங் சார்ஜஸ் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் வேறு 26,000 ரூபாய் தாங்க இருக்குது. இதுலேயும் வேறு வந்து பார்த்துட்டிங்கன்னா
பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஐபிஎல் மூவி டீம் வந்து பண்ண தமிழ்நாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரே ஒரு டப்பிங், அதாவது படத்தோட வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணாத கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டப்பிங்க்கு வந்து பண்ண வாய்ஸ் வேணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால் வந்து பண்ணால் நாளைக்கு நான் கிளம்புறேன் நம்ம ஊருக்கு. ஸோ நாளைக்கு போயிட்டு நாளானிக்கே திரும்பி வந்து பண்ணால் ஜெய்ப்பூருக்கு வந்துடுவேன். போகிறதுக்கு 10,000, வர்றதுக்கு 10,000. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணால் பிளான் பண்ணி தான் காசு எடுத்து வந்தோம். ஸோ அன்பிளான்டாக வந்து பண்ணால் இவங்க கார் ரெடி பண்ண லேட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ராவல் பண்ணது, ரூமுக்கு, ஃபுட்டுக்கு, அதுக்கப்புறம் பைக் ரெண்டல் எடுத்ததுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பண்ணால் பயங்கரமாக செலவாயிடுச்சு. இப்போ இங்கே நார்மலாக கொடுக்குறக்கு கூட நம்மக்கிட்ட காசு இல்லை. 49,000 ரூபாய் தரக்கு கூட காசு இல்லை. இவங்க பார்க்கிங் சார்ஜஸ் இன்றைக்கி போட்டால் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. ஸோ வந்து பேசி பார்ப்போம். இல்லை இவங்க முடியவே, அது இங்கே வார்த்தைக்கு நாங்கள் வந்து உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போம். டேய், நாங்கள் தானே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் என்னடா எங்கள் டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டால் வந்து நீங்கள் வர்றக்கு லேட் பண்ணிட்டீங்க அப்படிங்க. நாங்கள் வர்றக்கு லேட் பண்ணிட்டோம்னா நீங்கள் பார்க்கிங் சார்ஜஸ் போடுறீங்க. காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு, காரே கண்டம் ஆயிடுச்சு, ஆனாலும் நீங்கள் பார்க்கிங் சார்ஜஸ் போடுறீங்க, நாங்கள் தரோம், சரிங்களா? ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் சொல்ல முடியும்னு கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அதில் இவங்க ஜிஎம் வந்து பண்ணால் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. போன அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இத்தனைக்கும் வந்து பண்ணால் வாட்டர் வாஷ் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் காரை பார்க்கணுன்னு சொல்லி அன்றைக்கி அடம் பிடிச்சி போய் காரை பார்த்தா காரை எந்த வேலையுமே செய்யலைங்க, எல்லாம் கழட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து இவங்க லீகல் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்க. ஸோ வந்து காரை வந்து நல்லபடியாக நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம பேசி பார்ப்போம். இல்லை இவங்க ப்ராப்ளம் பண்ணவே பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் சார்ஜஸ் எப்படியாவது ரெடி பண்ணி யார்கிட்டயாவது காசு அரேஞ்ச் பண்ணி காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் கண்டிப்பாக கேஸ் பண்ணணும். இல்லைன்னா வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்க. கண்டிப்பாக எங்கள் மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் எங்களோட சுச்சுவேஷனே அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க. கார் வந்து இந்த மாதிரி ஆடினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனாலும் இவங்க டேமேஜ் ஆனதுக்கும் எங்ககிட்ட தான் காசு கேட்டாங்க. இசிஎம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆனதுக்கும், ரேட் வந்து கடிச்சதுக்கும் எங்ககிட்ட தான் காசு கேட்டாங்க. சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு இருக்கோம். பாப்போம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்னு. முகத்தில் இந்த சிரிப்பையே வந்து பார்த்தீங்கன்னா சரிச்சிட்டானுங்க. என்ன ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, சிரிப்பு வருது, ஆனாலும் சிரிப்பு வருது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிரிக்காமல் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னாங்க இந்த காசு விஷயம் மட்டும் என்னால் மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் கடவுள் கொடுப்பாரு. ஏன்னா கொடுக்கும் கைகள் தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டத்தில் ஏதாவது பணம் ரீதியாக கஷ்டப்படுற டைமில் ஏதாவது பண்ணி கடவுள் வந்து பார்த்தா என்னை காப்பாற்றிடுவார். இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி 49,000 ரூபாய் போட்டாலும் 25,000 ரூபாய் கொடுத்துட்டா கூட மீதி 25,000 ரூபாய் 24,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரில. கடவுள் மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டு காருக்காக வெயிட் பண்ணுவோம். பில்லை பற்றி இப்போவே பேச ஆரம்பிச்சிடலாம். வைஷோ ஆஸ்க்கு பில். வைஷோ பில் கொடுத்துட்டாங்களா? எங்கே டிடிஎஃப் பில்லு கொடுத்துட்டாங்கங்க. பில்லு எவ்வளோ ரூபாய் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 40,000 ரூபாய் போட்டது. அதுக்கப்புறம் 9,000 ரூபாய் வந்து பண்ணால் உங்கள் லேபர் சார்ஜ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 126 நாள் நிப்பாட்டினதுக்கு 250 ரூபா போட்டிருக்காங்க. 31,500 ரூபாய். வை ஷுட் டாக் வித் தெம். அப்படி பார்த்துக்கிட்டா நம்ம வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு. அப்போ அதுக்கு நம்ம வெயிட்டிங் சார்ஜஸ் போட்டால் எங்கே போகிறது? காரை நிப்பாட்டி வச்சுருந்தோம், அதெல்லாம் ஓகே தான். அப்படி இருந்ததுன்னா கார் சேஃபாக வச்சுருந்துருக்கணும்ல. டெல் தெம் வித் அஸ் வி டோன்ட் ஹேவ் திஸ் மச் அமௌண்ட். டெல் வித் தெம் வி நீட் டு அரேஞ்ச் இட் பிகாஸ் யூ பீப்புள்ஸ் மேக் வெரி லேட். அண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 6,000 ரூபாய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோங்க. 5,900 சம்திங் ருபீஸ், 80 ரூபா, 5,980 ரூபா பக்கம். இந்த எலி கடிச்சதுக்கு இசிஎம் கம்ப்ளைண்ட்டை வந்து பண்ணால் நாங்கள் பே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இவங்க இதில் மைனஸ் பண்ணலையே, அது அவங்களோட மிஸ்டேக் தானுங்க. இப்போ 250 ரூபா ஒரு நாளைக்கு மனசாட்சியே நம்ம போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபானா அப்போ அவங்க காரை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துருந்துருக்கணும். ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் சொதப்பிட்டாங்கங்க. என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வண்டி இப்போ வந்து டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து நாங்கள் வண்டியை விடும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இது இத்து போயிடுச்சுங்க. ஸோ வந்து இந்த டிக்கி லிவரும் சரி, இந்த பெட்ரோல் லிவரும் சரி, ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயநாடுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போனப்போ பெட்ரோல் லிவரை வந்து இழுக்கும் போது வந்து அந்த பெட்ரோல் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. சரிங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்து ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இத்து போச்சு. சீக்கிரமாக இதுவுமே முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா இதையும் மாற்றிடுங்க, இது இல்லாததையும் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். ஸோ அப்போ எப்படி டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படியும் ஓப்பன் பண்ணலாம், இந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து சாவி போட்டால் இது திருக கூட முடியலைங்க, ஓப்பனே பண்ண முடியல. இப்போ வண்டி எங்ககிட்ட கொடுக்குறாங்க, டிக்கி ஓப்பன் ஆகாமல் வண்டி தராங்க. பெட்ரோல் டேங்கை வந்து ஓப்பனே பண்ண முடியாதுல்ல, ஆனால் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. சரிங்களா? இப்படி வந்து பார்த்தா அந்த டைமில் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணாமல் 49,000 ரூபாய்க்கு பில்லை போட்டு கொடுக்குறாங்க. சரி அப்படி என்னதான்ப்பா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சஸ்பென்ஷனை நான் பண்ண சொன்னேன், சஸ்பென்ஷனை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க.
மித்தபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏசி வெண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இனி ஓட்டி பார்த்தா தாங்க தெரியும் இனி என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி சொதப்பி வச்சுட்டாங்க. அண்ட் வந்து அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ணாடி வந்து அந்த பக்கம் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். பட் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரி பண்ணல. ஆனால் மாறுதலாக இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இது கீழே அமுக்குன்னா அது கீழே இறங்கும். எங்கள் சாவி என் பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன்னா நியூட்ரலில் தானே இருக்குது, வண்டி கிளம்பிட போகுது. ஓகே, இதோ வண்டி ஆன் ஆகிடுச்சா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ இறக்கிட்டியாடா? இறங்குதா? ஏற்று இதோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. சில டைம் அவ்வளோதான் நின்றுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா ஏறுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தோம். இப்போ இவங்க பயங்கரமாக சொதப்புறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. நான் இருந்துட்டு கேட்டேன், இப்போ விட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் ஆச்சுங்கிறீங்க, அப்போ இவ்வளோ நாளுமா பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொருத்தர் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் கிறிஸ் தம்பி கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். நான் சொன்னேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சொன்னேங்கிறான். இப்போ மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி ஜாப் கார்டு ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த ஜாப் கார்டுலேயே ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம். இப்போ என்ன பிரச்சனைனாங்க, இப்போ நான் காசு கொடுத்து எடுத்துட்டு போறேன். இப்போ கடைசியா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 81,000 ரூபாய் பில்லு. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. 65,000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லி. அதாவது பார்க்கிங்கில் மொத்தம் எங்களுக்கு ஒரு 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் பக்கம் வந்து பண்ண கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வண்டி இவ்வளோ ரூபாய் வேலை செஞ்சு இது இல்லாமல் எதுக்கு மெயினே வந்து பண்ண டிக்கி ஓப்பன் ஆகிற இந்த லிவரை மாற்ற சொல்லியிருந்தோம், மாற்றலை. அதுக்கப்புறம் இந்த டிக்கியை வந்து பார்த்துட்டிங்கன்னா சாவி போட்டால் அது ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்போ இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. சரிங்களா, இந்த டிக்கி ப்ராப்ளம் வந்து பண்ண ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்கு, ஒரு வாட்டி சரி பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரேடியா இதை வந்து பண்ண ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி தான் ஷோரூமில் வந்து பண்ண கம்ப்ளீட்டாக பண்ண சொல்லுது, பண்ணலை. இப்போ இந்த மெயினாக ரெண்டு பிரச்சனையுமே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணாமல் இப்போ எப்படி கார் எடுத்துகிட்டு போக முடியும்? ஒருத்தர் வந்து பண்ண பொருள் இல்லைங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பண்ண சொல்லவே இல்லைங்கிறாரு. அது எப்படி பொருள் இல்லாமல் போகும்? இப்போ வந்து நம்ம வெளியே இருக்கிற இந்த ரோட் சைடில் போய் ஒரு கடையில் கொண்டு போய் நம்ம விட்டோம்னாலே அவங்க நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க. அதனோட ஒயர் அப்படி நீட்டிட்டு நிற்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிறைய பிரச்சனையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பிரச்சனையை வந்து பார்த்தா இவங்க ரீப்ளேஸே பண்ணல. இவங்க பண்ணது சஸ்பென்ஷன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டாங்க போல. ஏசி வெண்ட் எல்லாமே அப்படியே ஸ்டிக்காக இருக்குன்னா மூவ் ஆகாதா? அது இல்லடா, அது நம்ம அது போக வந்து பாருங்க இது மேலேயே வரமாட்டேங்குது. இது இதுவும் ஒரு மாதிரி ஆடுது, ஸ்டக் ஆயிருக்கு. இதோ இங்கே பாருங்க, இது வேலை செய்யுதா, இந்த ஒரு ஃபீல் வருதா, இந்த ஃபீல் வருதா, இது அந்த ஃபீல் வரல. இது வந்து பண்ண இறக்க முடியுது, நான் ஏற்ற முடியல. பட் அதெல்லாம் வந்து பண்ண பழைய நிப்பாட்டி வச்சிருந்ததுனால அப்படின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. 6 மாசமா நம்ம நிப்பாட்டி வச்சிருந்திருக்கோம், அதனால ஆயிடுச்சு. ஆனா இந்த டிக்கி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கு நாங்கள் அந்த இட்டு போயிடுச்சு, அதை மாற்ற சொல்லியிருந்தோம். ஆனா மாத்தல. பட் அவங்க கிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா போறோம், ஸோ இதை கண்டிப்பா நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனா ரீப்ளேஸ் பண்ணல. அன்னைக்கு வந்து நாங்கள் டிக்கியை இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து காரை பார்த்தோம் இல்லைங்க, அப்போ கூட வந்து பண்ண நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் போனோம், தயவு செஞ்சு இந்த டிக்கியை வந்து பண்ண சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் சரி பண்ணி தரல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர்ல ஒரு குட்டி வாட்டர் இருக்குங்க, அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதை ரீப்ளேஸ் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து பண்ண இவங்க வெல்டு பண்ண மாட்டாங்களாம். ஆமா, ஷோரூம்ல வந்து சில ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ண இவங்க சர்வீஸ் பண்ணக்கூடாது, ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க நமக்கு சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னது, எங்க டிக்கி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா நமக்கு இப்போ அதாவது ஓப்பனே பண்ண முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கிக்கு வந்து சீட் எல்லாம் கழட்டி அதுக்கு ஒரு கவர் இருக்கு, அந்த கவரை கழட்டி எல்லா திங்ஸ் எடுத்து வெளியே வச்சு அப்படி கழட்டிக்கிறாங்க. நம்ம எப்படி கழட்ட முடியும்? மெயினா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் தெளிவா சொன்னேன். இவன் சொன்னான், நம்ம இப்போ கிருஷிக்கு கால் பண்ணு, இதை வந்து சொல்ல வேண்டியது இல்ல, பார்த்தாலே தெரியாது லிவர் இருக்கா இல்லையா. இல்ல இப்போ காரை பார்த்தோம்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து காரை பார்த்தோம்ல, அப்பவே நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. மெயினா அந்த டிக்கி ஓபன் பண்றது தான், அதே ஓபனே ஆகல. அதாவதுங்க இப்போ இல்லாத பிரச்சனையே ஒன்று ஈஸியம்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு தண்டை கட்டினது தான் மிச்சம். அது போக பார்க்கிங் சார்ஜஸ் கட்டினது மிச்சம். அவங்க இப்போ அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே அடிச்சுக்கிறானுங்கடா, என்ன பிரச்சனைனே தெரிலடா. நீ அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுற அந்த லிவரை மாற்ற சொல்லி, பெட்ரோல் லிவரை மாற்ற சொல்லி தெளிவாக சொன்னியா? லிவரு கேபிள் இது ரெண்டுமே டிக்கிக்கு மாற்ற சொன்னேன், பெட்ரோலோட லிவரும் மாற்ற சொன்னேன். சரி, இப்போ வந்து நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், 6 எப்படி இப்போ காரை விட்டு இவ்வளோ நாளும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது இல்லை சொல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ சொல்லவே இல்லைங்கிறாங்க. நான் எப்படி கார் விட்டு இவ்வளோ நாள் ஆயுமே இல்லையான்னு கேட்கும்போது இப்போ கார் சொல்லவே இல்லைங்கிறாங்க. சரி, அன்னைக்கு ஜாப் கார்டு ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா? ஜாப் கார்டே போடலையே, நான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சுடுறேன்னாங்களே. சரி, நீ ஏதாவது எழுதி அனுப்பிச்சுட்டு இருந்தியா? இந்த லிவர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி டைப் பண்ணி ஏதாவது அனுப்பிச்சுட்டு இருந்தியா?
இருங்க, நான் அதை பார்த்து எடுத்து அனுப்புறேன். குரூப்ல இருக்கா? சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்திருக்க? சொல்லியிருக்கேன். ஓ, நீ மெசேஜே அனுப்பிச்சிருக்கப்போ? மெசேஜ் இல்ல, அந்த ஜாப் கார்டு மாதிரி ஒரு இது அவங்க போட்டோ அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதை காட்டு, அதை ஷேர் பண்ணி விடு. எடுத்து அனுப்பிச்சுடுறேன். டேய், இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. நம்ம மெயினாக வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு தான் விட்டது. அது போக சஸ்பென்ஷனு. ஆனால் அது சரியே பண்ணாமல் என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா. இப்போ இதுக்கு தண்டை கட்டணும். இல்லை அது வந்து சஸ்பென்ஷன், ஹோல் சஸ்பென்ஷன் செட்டப்பே மாற்றிருக்காங்க. ஸோ வந்து சஸ்பென்ஷன் இல்லைடா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வந்திருக்கு. 9,000 இவங்க லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க. அது போக 36,000 பார்க்கிங் சார்ஜ் இப்போ நமக்காக குறைச்சி 16,000 போட்டிருக்காங்க. 31,000 அப்படியே 50-50 பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50-50 பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தர சொல்லி கேட்கலான்னு சொல்லி நினச்சேன். இப்போ இது நம்ம சொன்ன இதையே ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்கடா. நம்ம மேலே தான்டா மெயின் தப்பு. நம்ம எல்லாம் தெளிவாக கேட்டுருந்துருக்கணும்டா. நான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும்? வாட் தே சேயிங் வைஷோ? Then this much days what they did. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன வசா காருக்குள்ள உட்காந்துருக்க, கார் கிடைச்சிருச்சானா? இல்லைங்க, இப்போ சும்மா டெஸ்ட் டிரைவ் மட்டும். அதுவும் ரொம்ப இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் என்னடாச்சு? 6:50 ஆச்சா? பட் போன வாட்டி இந்த டைமுக்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. என்ன வசா டெலிவரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டியான்னு கேட்டால் பின்னாடி தான் 2 அண்ணாங்க உட்காந்துருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து பண்ணால் நம்ம டெலிவரி எடுக்க போகிறது கிடையாது. 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெலிவரி எடுக்க போகிறோங்க. ஏன் வாசா என்ன ப்ராப்ளம்னா, டிக்கி வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னோம் இல்லைங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஈவன் தான் அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னாங்க, கேபிள் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஏதோ ஒன்று போட்டு, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. டிக்கி பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா காரை ஓப்பன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா கை வச்சாலே போதும். யார் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ ரோட்டில் யாராவது போயிட்டு இருக்காங்கன்னா, என்னடா இது கேபிள், சும்மா இழுத்து பார்ப்போம்னு சொல்லி இழுத்து பார்த்தாங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. சரி, வேறு வழி இல்லை, முதல்ல இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு புறப்பட்டுருவோம், அட்லீஸ்ட் இதாவது பண்ணி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் காரை லாக் பண்ணி பார்த்தா லாக் ஆகலை. டம்முன்னு தட்டுற மாதிரி தட்டி தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல வேலை இங்கேயே வந்து பண்ணால் மூட மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டு எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி இவங்க என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தில் மறுபடியும் நின்ட்டாங்க. இல்லை, எங்ககிட்ட ஸ்பேர் பார்ட்ஸே இல்லைன்னு. அப்புறம் என்னங்க இவ்வளோ மாதம் ஆச்சு, ஒரு 4 மாதம் 5 மாதம் நிப்பாட்டிட்டு போயிட்டோங்கிறீங்க. அப்போ இவ்வளோ மாதமும் உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கலையான்னு கேட்டதுக்கு இல்லை, எங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லவே இல்லைன்னாங்க. அப்புறம் கிறிஸ் தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி ஜாப் கார்டு போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஜாப் கார்டை எடுத்து இவங்களுக்கு காமிச்சோம். இல்லைங்க, சாரிங்க, எங்களோட சிஸ்டமில் இருந்த அந்த ஒரு மெமரிலாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியலன்னாங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணி இருந்திருக்கணும். நான் வந்து எல்லாத்தையுமே கிறிஸ் தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா நம்மளால இதையே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தம்பிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டே நீ இதெல்லாம் பார்த்துக்கோடா. தம்பியும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். பட் எப்படி லூஸ் விட்டான்னு சொல்லி தெரில. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிக்கி மூடாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுக்குன்னு வந்து பண்ணேன், இவங்ககிட்ட பொருளே இல்லைன்னாங்க. அதனால நான் தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி பொருளெல்லாம் புக் பண்ணிட்டேன். ஸோ பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு. 2011 மாடல் வரனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லவே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஒரே ஃபோனில் வந்து பண்ண ஜஸ்ட் நம்ம விஎஸ்கே எனக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி பொருள் வேணும்னு, ஓகே தம்பி எல்லாமே அவைலபிள்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க 2 பொருள் இப்போ எங்ககிட்ட இருக்கு, அதை நாங்களே தரோம், ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இது ஏன் முன்னாடியே நீங்கள் சொல்லலை? கேபிள் மட்டும்தான் இல்லையாண்டா? எது லாக் செட்டும் இருக்கான், லிவரும் இருக்கான். அப்புறம் ஏன் இத்தனை நாள் லிவர் மாத்தல? வண்டி நல்லா தாங்க இருக்கு. வண்டி சஸ்பென்ஷன்லாம் குறையே இல்லை, ஜம்முன்னு இருக்குடா. இவங்க வந்து ப்ராப்ளம் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லா இருக்குல்ல சவுண்டு. அது ஹியர் இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன் நான் உங்ககிட்ட. ஆனால் சவுண்டு ஜம்முன்னு இருக்குல்ல. இது மைலேஜ் ட்ராப் ஆகும்டா இப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் செம்ம ஃபீலாக இருக்கும்டா இந்த மாதிரிலாம் எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டினோம்னா. ஸோ அதனால இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா காரை விட்டுட்டு, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேங்க. ஸோ நாளான்னைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரேங்க. அப்படியே போயிட்டு அப்படியே திங்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு வந்து நாளான்னைக்கு கொடுத்தோம்னா இவங்க டிக்கியை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் கழட்டி அப்போ இவங்களே வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஒரு மெக்கானிக் நான் விடலை. இதுவா நான் பார்த்துடுறேன்னு சொல்லி
சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. லைட்டாக டச் பண்ண போது லாக் ஆகிக்குது, லைட்டாக இழுத்த போது ஓப்பன் ஆகிக்குது. ஆனால் இதை முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, பட் இருந்தாலும் வேணாம், எதுக்கு இந்த தேவையில்லாத ப்ராப்ளம். அப்புறம் திடீர்னு எங்கேயாவது போய் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் தான் ஒரு நாள்ல போயிட்டு அடுத்த நாள் வரதா இருந்துச்சு. இப்போ ராஜஸ்தான்ல இருந்து சென்னைக்கே ஒரு நாள்ல போயிட்டு அடுத்த நாள் வரதா. டேய் இதை விட ஒரு நாள் பண்ணோம்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாததுதான் இந்த ப்ராப்ளமே. நம்ம கரெக்டாக கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்திருந்தோம் இது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக இருந்திருக்கும். ஐ கான்டாக்ட் மட்டும் போதாதுங்க, கம்யூனிகேஷனும் வேணும். ஏன் நீ சிரிச்சப்போ? இல்ல ஐ கான்டாக்ட் எதுக்கு இங்க உள்ள வந்துச்சு? சும்மா சொல்றேன். நல்லா இருக்கு வண்டி, ஜம்முன்னு. ஆஹா ஐயோ அருமையா இருக்குங்கண்ணே. பாருங்க ஒரு விரல் டிக்கி க்ளோஸ்டு. இங்க பாருங்க, இங்க பாருங்க டிக்கி ஓப்பன். ஆஹா இங்க பாருங்க க்ளோஸ்டு. ஒரு விரல் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா? வேணாம், ஓப்பன். ஆஹா க்ளோஸ்டு. ஆனால் இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி தந்துருந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஆனால் வேணாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ திருட்டு பசங்க இருப்பாங்க. சும்மா அப்படியே தமிழ்நாட்டுக்கு போகும்போது எல்லா பொருளையும் ஸ்பேர் பார்ட்ஸ். பையா ஐ எம் டேக்கிங் திஸ் ஸ்பேர் கேபிள், liver, leech, then petrol, everything I am taken coming. They booked. नहीं आप वहाँ जाके भी करवा सकते हैं. என்ன சொல்கிறாங்க? ஓகே டிரான்ஸ்லேட்டர் இன்சைட். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன சொல்கிறது, கார் தான் எடுக்கலீங்களே. பரவாயில்ல, அந்த சோகமானது கொஞ்சம் போச்சே. காரு ஆனால் செம்மையாக இருக்குங்க. சஸ்பென்ஷனு சவுண்ட் சூப்பரா இருக்குன்னா நான் எக்ஸாஸ்ட்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அதுல இல்லை நான் கார் ஜம்முன்னு இருக்குங்க. இத்தனைக்கும் வந்து பண்ண மேலே இருக்கிற அந்த டாப் பாக்ஸ் உள்ளே இருக்கிற லக்கேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா வைங்களேன், கார் அருமையாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும் போது காரா இல்லை கப்பலான்னு தெரியலைங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் அவ்வளோதான், நம்ம ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரோட்டில் தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவா அடி வெயிட்டாக இருந்துச்சு. கார் சூப்பர் கார். அடாடா ஐயோ, ஐ டோன்ட் நோ I am going on road or I am going on sea. Worth it for This is not a car, this is a boat. Yeah, it's like floating, Vaishu. This looks good. Very good, Vaishu. They said you just dive and see. But some problems only. என்னன்னாங்க சின்ன விஷயம்னாலும் அது ரொம்ப மெயினான விஷயம். வா. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப மெயினான விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கங்க. கேட்டதுக்கு ஏதோ அவங்கள தப்பு சொல்லி இல்லைங்க, அவங்களே குறை சொல்லிட்டு நம்ம என்ன ஒரு ஒழுக்கமா? நம்ம காரை விட்டுட்டு ரொம்ப நாள் போயிட்டோம்டா. ஃபாலோ பண்ணல. ஆனால் கிருஷ்ணம்பி நல்லா ஃபாலோ பண்ணேன்னு சொன்னா நம்ம வேலையை நம்ம தாங்க கரெக்டாக பண்ணணும். எனக்கு வந்து காரை வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது. காரோட ஓனர் நம்ம அண்ணன் தான். ஸோ ஆனால் காரை இப்படி ஓட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். பட் இன்னும் காரில் சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குங்க. அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு 40,000 ரூபாய்க்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக போட்டுக்கிட்டாலே 40,000 ரூபாய்க்கு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா காரு தங்கோங்க. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறேங்க.